ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னா உலகத்திலே மிக உயரமான முருகன் கோவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்க முத்துமலை முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வேப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி நேராக அக்கா ஃபேமிலியை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீக்கூட் ரோடில் போய் உட்காந்தா அப்புறம் என்ன சாப்பாடு தான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்படியே கட் பண்ணா இது யாருன்னு தெரியுதுங்களா? ஃபெமினா மட்டை. அப்படியே ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் மேலே இருக்குங்க. அப்படியே கோயில் பக்கமாக ஒரு வழியாக வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஹீல்ஸ்லாம். என்ன கொஞ்சம் வெயில் வேறு இன்றைக்கின்னு பார்த்து கிளைமேட்டு சரியில்லைங்க. அது தெரியுது பாருங்கள், அதுதான் முருகன் கோயில். ரோட்லேருந்து பார்த்தாவே தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஊரில் முருகன் கோயில் அந்த சிலை மட்டும் ஹைட்டாக இல்லைங்க. இந்த ஊரில் ஒரு இயேசு சிலை கூட ஹைட்டாக செஞ்சுருக்காங்க. முருகன் கோயிலுக்கு அப்புறம் அது செஞ்சாங்களா, அதுக்கப்புறம் இது செஞ்சாங்களா இந்த மொத்தம் 2 டாலஸ்ட்டு கட்டி வச்சுருக்காங்க இங்கே. இதோ பாருங்கள், அதுதான் இது நல்லா பெருசாக. நான் இது வரைக்கும் இவ்வளோ ஹைட்டில் பார்த்ததில்ல. பக்கமாக சூப்பராக இருக்குல்ல. ஒரு வழியாக கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இது தாங்க கோயில் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள் கோயில் ஸ்ட்ரைட்டாக. ஃபஸ்ட்டு போன வருஷம் வந்தப்போலாம் இவ்வளோ கடை இல்லை. 2வது ரோடெலாம் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்தப்போ வெறும் செம்மண் ரோடு தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் செம்மண் ரோடு தான். இப்போ ரோடு நல்ல ரோடாக பார்த்து போட்டிருக்காங்க. கடைகளும் நிறையா அதிகமாகிடுச்சு. நேராக தெரியுதுங்களா? பட் போன வருஷம் நாங்கள் எல்லாம் வரும்போது சோலோவாக வந்தாங்க. நான்லாம் பயங்கர ப்ரெஷருங்க. வீட்டில் பயங்கர ப்ரெஷரோடு வந்தேன் போன வருஷம் வரும்போது. அதே இந்த வருஷம் 3 பேருமே ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கோம். போன வருஷம் எல்லாமே சோலோவாக வந்தோம் பைக்கில். இந்த வருஷம் 3 பேருமே ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கோம். போன வருஷம் பயங்கரம் ப்ரெஷரில் வந்தேன். சரி வரணும் அப்படின்ட்டு வரல, சரி ஒரு வேண்டுதலுக்காக வந்தேன். இந்த வருஷம் எல்லோரும் ஃபேமிலியோட ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு வந்திருக்குங்க. உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். கோயில் பக்கமாக வந்தாச்சு. நான் இந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசைங்க. நான் ஃபஸ்ட்டு திருப்பதி போகும்போது படியில் ஏறி போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அனுமன் சிலை இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஊரில் இந்த மாதிரி பெருசாக ஒரு அனுமன் சிலை ஒரு கோயில் இருந்தால் நம்ம ஊரும் ஃபேமஸ் ஆகிடும்ல, நம்ம ஊரில் ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேங்க சின்ன வயசில். இல்லைப்பா, என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் பைக் பார்க் பண்ணிட்டு என்ன நடக்குது பாருங்கள். ஐயோ, எல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்களே வடிவேலு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி முகத்தை 3 மட்டும் நான் விட்டுருவேனா? அப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் பைக் அப்படியே பார்க் பண்ணிட்டு, பைக் பார்க்கிங்லாம் கிடையாது, பக்கத்துலேயே கடைலாம் மூடி இருந்துச்சு. அதில் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து சும்மா ரெஸ்ட் ரூம் போகிறோன்ட்டு நிப்பாட்டினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வரும்போது ஐஸ்கிரீமோடு வராங்க. ஒரு ஆள் ஆரம்பித்தாங்க, அப்புறம் எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு செப்பலை மெயினாக பைக்கிட்டே கழட்டி விட்டு கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரன்ஸு. ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் முன்னாடிருந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தா தான் முருகன் சிலை ஃபுல்லாக தெரியும். 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? அதுக்கப்புறம் கோயில் பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க ஆனால் செயின் வாங்கலைங்க. வெயில் சூடாக இருக்குன்ட்டு கடை நிழலில் அப்படியே நின்று போயிட்டு இருந்தோம். எல்லா கடையிலையும் என்னென்ன பொருள் இருக்குது அப்படியே பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு அந்த நிழல்லே நின்று போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ சூடுங்க. பட் கோயில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி துணி கட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜனங்களும் நின்று வாங்கிட்டு போனாங்க. கோயிலில் என்ன நல்ல விஷயம்னா, எல்லோரும் வெயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வர்றதுக்காக உட்கார்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். இது சைடு வியூ பாருங்கள், பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க, உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கு. இல்லைனா அவ்வளோதாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நடந்து போகும்போது கால் சுடாமல் இருக்கிறதுக்கு மதிய டைமில் இந்த மேட்டு போட்டிருக்காங்க. இது இன்னும் ரொம்ப நல்ல விஷயங்க. இல்லைனா இந்த இதில் நடக்கவே முடியல.
அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னொன்று என்ன, எல்லோரும் வெளியே போகும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக அது அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. புரியுது. போன உடனே சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, வேறு எங்கேயா சுற்றி பார்க்குறாங்களோ இல்லையோ, ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த கோயில் என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டம். அதுவும் அந்த இடத்துல எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் ஃபுல் வியூவும் தெரியும், ரெண்டாவது ஃபுல்லாக பேக்ரவுண்டு கவர் ஆகும். அதனால் அந்த இடத்த யாரும் விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ஃபேமிலி இருந்துட்டு விடவே இல்லைங்க. ரொம்ப நேரம் நாங்களும் வெயிட் பண்ணி ஒரு வழியாக எல்லோரும் நின்று அப்புறம் எடுத்தாச்சு. இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா. வீடியோ எடுக்கிறதுல ஒரு காமெடிங்க, மாமா எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுங்கண்ணா, பக்கத்தில் 2 பொண்ணு இருக்குது, அதையும் கவர் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு கேட்குறாருங்க. இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி. அவ்வளோதாங்க. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த எல்லோரும் போய் உட்காருவாங்கல்ல, கொஞ்சம் வெயில் காலெலாம் சூடாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா பக்கத்துலேயே அன்னதானம் போடுறாங்க. இருந்தாலும் சரி, அது ரொம்ப தூரத்தில் போகிறாங்க, காலி ஆகிடுன்ட்டு சரி போகவே இல்லை. அப்புறம் ஒரு அக்காவே அவங்களே எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோயிலில் என்னென்ன ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க. அந்த பேனரில் பாருங்கள், அது சூரியன் ஒளி வந்து நேராக இருக்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இன்னொன்று அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது, அது முருகர் படுத்திருக்க மாதிரி ஃபோட்டோ ரவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளியே போயிட்டு கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹில்ஸ் இருக்குது, அதை தான் அதை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வீட்டுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. சரி, வந்ததுக்கு கோயில் அடையாளமாக இது அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டில். போனால் போயிட்டு வந்ததுக்கு அடையாளமாக ஏதோ ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ரேட்டு கேட்டால் 200, 300, 400 எல்லாம் ரேட்டு கைதாங்க. குட்டி ஃபோட்டோவாக தான் இருந்துச்சு. சரி, அப்போ நமக்கே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக 2 முருகர் படம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் நான் ஃபைனலாக வாங்கிட்டு சும்மா போய்ட்டு முடியுமா சாமி கும்பிட்டு, இந்த குட்டீஸ் தேவையான பொம்மை சும்மா விடுவாங்களா? அவங்க போகிறப்பே என் மச்சான் போகிறப்பே கேட்டிருந்தான், நினைக்கிறான் பாருங்கள், போகிறப்பே எனக்கு ஜேசிபி வேணும்னு கேட்டுருந்தான். ஃபைனலாக ஒரு கடை உள்ள பூந்தா எல்லாருக்கும் தேவையானதை வாங்கிட்டாங்க. பாருங்கள், மச்சான் அங்கேயே துப்பாக்கி வாங்கி உடனே தண்ணி ஊற்றி உடனே எல்லாரும் மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டான், தண்ணி துப்பாக்கி வாங்கி. அப்புறம் பார்த்தா ஷீலாவோட செப்பலை காணும், அதான் தேடிட்டுருக்கு பாருங்கள். யாரோ எடுத்து வச்சுட்டாங்க, போகிறப்பே மாமா எடுத்து வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஷீலா தேட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, புது செப்பலாச்சு என்ன பண்ணுறதுன்னு தேட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா பைக்லேயே வச்சுருந்து கொடுத்துட்டாங்க. இது ஒரு விளையாட்டாக தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் வரணும்னா ஃபேமிலியோடு இந்த மாதிரி குட்டீஸை கூட்டு வந்தோன்னா கொஞ்சம் நல்லா காமெடியாகவும் இருக்கும். சூரஞ்ச பாருங்கள், எல்லோரும் கையில் வாங்கினா வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் ஒரு பொம்மை வாங்கிட்டார், அந்த பொம்மையில் கையிலன்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தார். நாங்கள் வாங்கினோம்ல முருகர் படம், அந்த பாருங்கள், அது ரேட்டு கம்மி தான். அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டாங்க பாருங்கள். நம்மளால் ஏதோ ஓப்பன் பண்ணுறாரு, அதை இப்போயே பார்த்தே ஆகணுன்ட்டு தீவிரமாக அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தார். என்னன்னு பார்த்தா அது ஏபிசிடி ஒட்டுற மாதிரி இருக்கும். சரி, அதை ஒட்டியாவது விளையாடுவாருன்ட்டு இந்த பாருங்கள், ரேவதி சும்மா இருக்காத குழந்தைங்க மாரி ஒரு பில்லோ வாங்கிடுச்சு. ஃபைனலி ஷீலாவோட செப்பல் கிடச்சிருச்சு. கடைசியாக வெளியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதோ பாருங்கள், உள்ளே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, இந்த மாதிரி முருகர் ஹீல்ஸ் தெரிகிற மாதிரி, அது தெரியுது பாருங்கள். முருகர் ஃபேஸு, உடம்பு, இதுதான் அது. சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு இல்லைங்க, அடுத்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்லான்ட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வழியாக ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சோம். இந்த ஹோட்டல் பேர் இயற்கை. ரோடு நல்லா இருக்குமா? ஒரு ஐயோ 1 மணிக்கு வந்தோம், மணி 2:50 ஆச்சு. பார்சல் வாங்க போனாங்க, அங்கேயும் பிரியாணி இல்லைன்னுட்டாங்க. இந்த இடத்துல போட்டிங்க.
பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் போக மாட்டீங்க. இப்படியே சுற்றி போயிடுறான் பாரா. அதுக்கு எவ்வளோ டிக்கெட்டுங்க இருக்கு?